உன் புகழ் வாழ்க, உன் இல்லற வாழ்க. கைப்பற்ற சபை 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலிஞானம், 96 தத்துவம், 18 புராணம், இப்படி நன்னூலை கற்ற ஆழ்வார்கள் மாபெரும் மக்கள் சபை. என்ன சபை? இந்த மக்கள் சபை முன்பாக இந்த வேடம் நிறுத்தி வந்தேன். நான் யார், எந்த நாட்டு சேர்ந்தவர் ஏதாவது கேட்டாயா? மந்திரிக்கார கேட்ட எக்கச்சக்கம் ஏடா கூட தகாத வார்த்தை நான் யாரு சொல்லுவோம்? மக்கள் இல்லையா மன்னன் இல்லை. மன்னன் இல்லை, மக்கள் இல்லை என் ஆண்டுகள் சொல்ல வேண்டும். நான் யார் என்று சொன்னேன்? குமாரன் கிருஷ்ணன் வைத்துனர் பாண்டிவின் புத்திரன் இருவருக்கிளையோர் இருவருக்கு ஒற்றோர் நடுபிறந்தோர். நடுபிறந்தோர் எல்லாம் நடுவதம் இருக்கிறாங்க, வார யாரும் மறுக்கிறது இல்ல. இது 5 வெள்ளத்துக்கு பத்தியா? இது பேர் என்ன? இது ஆள்காட்டி வரல. இது என்ன வரல? நடுவரல். இருவர் கிளையோர் இருவருக்கு மூட்டோர் நடுபிறந்தோர். என்னுடைய பெயர் என்ன? எப்படி எத்தனை பேரு? 12 அழகு 11 நாமதேவம். இப்படி படைத்த 7 பேர் அர்ஜுனன் 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 அர்ஜுனன். நான் எப்பேற்பட்ட பேர் வழி அது தெரியாது. என்ன பையா ஒரு சந்தோஷம் அதேதான். இல்லன்னா ஒத்துக்க முடியாது. பத்து சக்கதி ஒத்துக்க முடியாது. நெத்தி கொடுத்தல அன்னைக்கு யாரு கொடுக்க? எனக்கு வேணும்
மற்ற சங்கதி மற்ற சங்கதி என்னடா தப்பு செஞ்சுட்டு ஒத்துக்க முடியாது கண்ணு கொடுத்தீங்க சரி மூக்கு முத்து கொடுங்க அதுக்கு கொடுப்பாங்களா என்ன சின்ன புள்ள கொஞ்சம் சின்ன புள்ள அம்மா எப்படி கொஞ்சம் என் கண்ணு என் மூக்கு என் வாயே என் நெஞ்சிய என் குஞ்சியால் கொஞ்சம் அப்படி கொடுக்கணும் மற்ற சக்கரை ஏண்டா மூக்கு கொடுத்தல வாய்க்கு யார் கொடுவாங்க கொடுத்துருங்க சரிடா ஏதா கொடுக்கணும் கொடுத்து நான் வந்து பொண்ணு கொடுத்தா ஒத்துக்க மாட்டேன் ஏன் ஒண்ணு கொடுத்த சும்மா நானே ஊதி கட்டணும் நெஞ்சுக்கு நெஞ்சு கொடுத்தாச்சு மற்ற சக்கரை சரி குஞ்சுக்கு யாரு குஞ்சு கொடுக்கணும் கொடுத்தாலும் வந்துக்கலாம் அவன் பேச சின்ன பிள்ளைங்க தப்பு சொல்லிட்டு பரவாயில்லையா ஒரு அடியா திருமணம் செய்து மனகோலத்தோடு உல்லாசமாக நந்தவனம் செல்வோம் வேடிக்கை பார்க்க கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு அப்படி செல்ல நேரத்தில் அவையும் 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 அவையம் என்று உணர்ந்தனர் வந்தார் சந்திரகுலத்தில் பிறந்துட்டோமே அவை ஒரு நேற்று பார்த்தா நான் சென்றவனை பார்க்கிறேன் என்று சென்று பார்க்கிற போது அவன் சத்தியம் கேட்டான் பிராமணர் வந்து ஐயா சத்தியமாக நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற போது உடனே என்ன செய்தான் சத்தியம் செய்தேனோ தன் உருவத்தை காண்பித்தான் ஐயா ஏமா பேசுறீங்க இப்படி வந்து செஞ்சு வாங்கி கொண்டாரு என்ன காரணம் ஐயா 60 வருஷம் அகல் பிடித்து காண்டாபுரம் பிடிக்கிறது 60 மைல்
யோசனை படுத்த காண்டாவனம் இருக்கிறது. நானும் தீர்ப்பு கொண்டு எத்தனையோ வரை எடுத்து பார்த்தேன். எரித்தேன். எப்பா அம்மா வண்ணனை விட்டு ஏன் எனக்கு வந்து இயாஜி மகாராஜன ஊத்தி நானே நெய்யி அயால துதிக்கையில ஊத்தி ஏக செய்கிற போது சாப்பிட்டேன் கொஞ்சம் சாப்பிட்டேன் ஏற்பட்டது. வந்த வியாதி தீரவில்லை. நான் என்ன செய்கிறேன் நினைக்க முடியவில்லை. என்று சொல்லுகிற போது உடனே என்ன செய்தேன்? ஐயா சத்திரகுலத்தில் பிறந்த சத்தியம் தவிர மாட்டேன். உனக்கு சத்தியம் செய்திருக்கிறேன். ஆண்டவன் துணை கண்ணிமை இப்படி காக்கிறதோ காய்க்கும் கடவுளாக விளங்கும் சத்தியான எம்பெருமான் அருள் கொண்டு நான் ஆண்டவன் இருக்கிறேன் என்று சொல்லுகிற போது உடனே ஆண்டவர் வந்தால் அர்ஜுனா என்ன இப்பொழுது மாமா சத்தியம் செய்து விட்டேன். ஆண்டவன் தந்தைக்கு சொந்தமானது. யாருக்கு? எங்க அப்பா தேவந்திரனுடைய பிறந்தேன் அல்லவா, அவர் சொந்தமானது சொல்லுகிற போது சரி அர்ஜுனையவா அர்ஜுனன் சத்தியம் செய்து விட்டேன். அது இருக்க வேண்டும். ஆனால் சரகூட போட வேண்டும். எதுவும் தப்பக்கூடாது. அதுக்கு வில்லு அப்புறம் வேண்டும் என்று சொல்லுகிற போது இது அக்கறை தேவனால் கொடுக்கப்பட்ட காண்டிபம். அந்த காண்டபனத்தை இறக்கி அப்படி எங்க யாருக்கு தரம் கொடுத்தார்? அவருடைய மந்தவியால் திட்டினேன். அவனால் கொடுக்கப்பட்ட காரணம் இப்ப இருந்தாலும் நாடு ஆளக்கூடிய மன்னரையே காண வைத்திருக்கிறோம். தெரியாதா? காட்டுல நச்சு பாம்பு அத்தகன் வைத்த அத்தனாபுரி வெந்த குருடனுக்கு பிறகு நானே திருடன் எங்கள் செல்வத்தை பறிக்க வேண்டும். எங்க அப்பாவுக்கு தேவரே செய்ய முடியாது. அவர்கள் வந்தார்கள். எங்கள் செல்வ செழிப்பை பார்த்தார்கள். செல்வம் செருக்கில்ல, செல்வம் செழிப்பு. எங்க நாட்டை பார்த்தாங்க, அழக பார்த்தாங்க. இதை எப்படியாக படிக்க வேண்டும் என்று புதுமனை புகுவிழா. என்ன மன புதுமனை புகுவிழா என்று என் பெரிய தந்தை ஓலை அனுப்பினார். அதை கொண்டு வந்தது சிறிய தந்தை. அப்பாவை கூப்பிட்டாரா மறுப்பாங்களா? அங்க போனோம். செகனை விடுத்தா தூதாடினா நாடு நகரம் பொண்ணு பண்டாரம் உப்பு சட்டி வரவோடு மறித்தான். உடனே பெரியவர் பார்த்தார்கள். தர்மா இது எத்தனாவது தலைமுறை? உங்களுக்கு 37ஆவது தலைமுறை. இதுவரைக்கும் பாதுகா எடுத்ததே கிடையாது. அது தூதாடினாயே வனவாசம் அத்தியாசம் கழித்து வா. அப்படி கழித்து வந்தால் பந்துள்ள பிரகாரம் பாதி நாடு